அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் 60 வயது 70 வயது வரைக்கும் உலக வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் 60 70 என்கின்ற அடிப்படையில் வாழ்க்கை இருக்கின்றது. நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நம்முடைய வாழ்க்கை 8 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று, நம்முடைய குழந்தை பருவம், விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தை பருவமாக இருக்கின்றது. மற்றொன்று இளமை பருவம். அந்த நேரத்தில் நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்றோம், படிப்பை கற்றுக்கொள்கின்றோம். படிக்கின்ற பருவம் இரண்டாவது வகையாக இருக்கின்றது. மூன்றாவது பருவம் நாம் படித்து முடித்து இளமையை அடைந்து இளமை பருவம் காதலிலும் நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வதிலும் நாம் மூழ்கி இருக்கின்றோம். நான்காவதாக திருமண பருவம். திருமணத்திற்காக நாம் தயாராகி விடுவோம். திருமணம் செய்வதற்காக நாம் தயாராகுவோம். ஐந்தாவதாக பிள்ளை பேறு பெறுவதற்காக நாம் தயாராகுவோம். ஆறாவதாக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும், செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஓடுவோம், உழைப்போம், கஷ்டப்படுவோம், செல்வத்தை சேர்ப்போம். ஏழாவதாக நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற காலம் வரும். அந்த காலத்தை நாம் கடப்போம். படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை திருமணம் முடித்து வைப்போம். எட்டாவதாக நம்முடைய முதுமை பருவம். ஆகவே 8 பகுதிகளாக மனித வாழ்க்கை பிரிக்கப்படுகின்றது. மனிதனுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். மனிதன் முன்கர் நக்கீர் என்கின்ற 2 கிராமுல் காத்திபீன் ஆகிய இந்த கிராமுல் காத்திபீன் நம்மளுடைய தோள்பட்டையில் அமர்ந்திருக்கின்றனர். இவர்கள் நம்மளுடைய அமல்களை பார்த்து கொண்டே இருக்கின்றனர். அல்லாஹ் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் பதிவேட்டில் குறித்து வைத்திருக்கின்றான். நம்முடைய நல்லமல்கள், நம்முடைய பாவங்கள், தீய காரியங்கள், தீய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பதிவேட்டில் குறித்து வைத்திருக்கின்றான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ் நம்முடைய தன்மைகளை, நம்முடைய பகுத்தறிவை, நம்முடைய ஆற்றலை, அறிவை, செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆகவே நாம் வாழ்க்கையில் நேரான பாதையில், நல்ல பாதையில் செல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நல்ல ஒரு மனிதனாக, உதவி செய்கின்ற மனிதனாக, உபகாரம் செய்கின்ற மனிதனாக வாழ வேண்டும். தன்னுடைய திறமையை கொண்டு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். தன்னுடைய தன்மானத்திற்காகவும், தன்னுடைய வருமானத்திற்காகவும், தன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்திற்காகவும் நாம் இந்த உலகத்தில் மட்டும் வாழக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்ற மனப்பான்மை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஆக நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை சீர்படுத்துவான், நம்முடைய பாதையை நேரான பாதையாக ஆக்குவான். நாம் நேரான பாதையில் வாழ்வதற்காக முயற்சி செய்வோமாக. ஆமீன்.